நிவின் பாலி, ரியா ஷிபு, பிரீத்தி முகுந்தன் இவங்கலாம் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில தமிழ் டப்டில் அவைலபிளா இருக்கிற ஒரு மலையாள பிலிம் தான் சர்வம் மாயா. இந்த படம் வந்து ஒரு காமெடி ஹாரர் அட்வென்ச்சர் பிலிம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நிவின் பாலி ஒரு கிட்டாரிஸ்டா இருக்கிறாரு. இவர் ஒரு ஏத்திஸ்ட். இவர் பாக்குற ஒர்க் வந்து கொஞ்ச நாளா ஒரு பெரிய பிக்கப் இல்லாம கொஞ்சம் ஸ்லோவா ஒரு மந்தமா போய்கிட்டு இருக்கு. சர்வைவலுக்கு என்ன பண்ண அப்படிங்கிறப்ப சரி ஓகே ஊருக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஊருக்கு கிளம்பி வராரு. அப்படி ஊருக்கு கிளம்பி வரப்ப அவரோட ரிலேஷன் இவரோட ஃபேமிலியே வந்து ஒரு நம்பூதிரி குடும்பம். அப்படிங்கிறப்ப சின்ன வயசுல இருந்தே நீ வேதங்கள்லாம் படிச்சிருக்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தானே உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. கொஞ்ச நாளைக்கு உன் ஒர்க்கும் சரியா போகல. எங்க கூட வந்து இந்த மாதிரி இந்த ஹோமம் வளர்க்கறது, இந்த மந்திரம் சொல்ற இந்த வேலையை பாரு. உனக்கு தெரியும்ல, வேதங்கள்லாம் தெரியும்ல, நீ வா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நம்மகிட்ட தான் பெருசா இப்போதைக்கு காசு எதுவும் வரல, வருமானம் இல்லையில, சும்மா கொஞ்ச நாளைக்கு போவோம், அப்புறம் ஏதாவது ஆஃபர் வந்தா நம்ம வேலையை பார்த்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி வராரு. அப்படி வந்து நிறைய ஆஃபர் அட்டன் பண்றாரு, நிறைய விஷயம் சூப்பராக பண்றாரு. அப்படி பண்றப்ப ஒரு நாள் வந்து ஒரு பேய் ஓட்டுறதுக்காக ஒரு ஆள் வந்து இவங்ககிட்ட கேட்கறாங்க. இவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க பேயெல்லாம் சூப்பரா ஓட்டுவோம், பாருங்க உங்க பேய் உங்க வீட்டோட ஓடிடும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி சும்மா ரெண்டு மந்திரத்தை சொல்லுவோம், சொல்லி அவங்க வீட்டுல பேய் போயிருச்சு அப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டு ஓடிடுவோண்டா வாடா அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. சரின்னு சொல்லி இவருமே போய் எல்லாம் பண்றாரு. அவங்க வீட்டுல இருந்து பேய் இவங்க நினைச்ச மாதிரி ஓடிடுது. ஓடின பேய் இவர் வீட்டுக்கு வந்துருது. இவர் வீட்டுக்கு வந்த பேய் வந்து நிவின் பாலியை போட்டு படாதபாடு படுத்துது. நிவின் பாலி கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அந்த பேய்கிட்ட இருந்து நிவின் பாலி தப்பிச்சாரா தப்பிக்கலையா அப்படிங்கிற ஒரு ஹாரர் காமெடி அட்வென்ச்சர் பிலிம் தான் இந்த சர்வமாயா. படம் வந்து ஒரு ஹாரர் பிலிம் அப்படிங்கிறப்ப கண்ணுலாம் வெளியே வந்து மூஞ்சி முறை ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு திடுக்கு நம்ம ஸ்கிரீன் முன்னாடி வந்து பயமுடுத்துறது மாதிரியான பேய் படம் கிடையாது. ஒரு காமெடி அட்வென்ச்சர் பிலிம். ரைட்டா? படம் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம நல்லா சிரிக்க வைக்கும். எமோஷனலா படம் நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. படத்துல நிறைய ஃபீல் குட்டான விஷயங்கள் இருந்துச்சு. படத்துல குட்டி குட்டி அழகான விஷயங்கள் இருந்துச்சு. படத்துல வந்து சின்ன சின்ன கேமியோஸ் படத்துக்குள்ள இருக்கு. நீங்க படம் பார்க்கறப்ப மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். படம் ஒரு மலையாள ஃபிலிம் அப்படிங்கிறப்பவே நீங்க சில விஷயங்களை முடிவு பண்ணிக்கணும். படம் வந்து அந்த ஸ்லோ பேஸா தான் ஸ்டார்ட் ஆகி அப்படியே தான் ஒரு இடத்துல போகும். நம்ம எதிர்பார்க்காத சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படத்துக்குள்ள இருக்கும். அது வந்து ஆகா ஓகோ அப்படிலாம் இல்லாம நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் படத்துக்குள்ள இருக்கும். படம் ஒரு மெலோடியா தான் போகும். அந்த ஃபீல் குட்டா மெலோடி அந்த இதில் தான் போகும். ரேசி ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் இருக்காது. இந்த மூட்ல தான் படம் போகும். இதே டிராவல் ஆகும். நீங்க எதிர்பார்க்க நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ள இருக்கும். ஒரு ஹாரர் ஃபிலிமை இப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா சொல்லியிருந்தாங்க. படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், படத்தோட சினிமோகிராஃபி ஒர்க் ஆகட்டும், படத்தோட விஎஃப்எக்ஸ் எதாவது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கலர் கிரேடிங்ல அந்த கேரளா லொக்காலிட்டியை பார்க்கறது எல்லாமே ரொம்ப ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. பாருங்க. படம் நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பெக்டேஷனோட பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.